சட்டசபை தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்து முதல்வர் விஜயின் தாவேகவில் இணைந்தனர். பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் மீண்டும் பழனிசாமியுடன் ஐக்கியமாகினர். இருப்பினும் கட்சிக்குள் அதிருப்தி அதிகளவில் நீடிக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட ஒன்றிய செயலர்கள் என தாவேகாவுக்கு தாவிய வண்ணம் உள்ளனர். அதிமுக வேகமாக கரையும் நிலையில் அதிருப்தி நிர்வாகிகளை அழைத்து பேசுவதில் பழனிசாமி அக்கறை காட்டவில்லை. அதே நேரத்தில் அதிமுகவினர் பலரும் தாவேகா பக்கம் செல்வது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிருப்தி அதிமுகவினரிடம் அவர் நேரடியாக பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிலையில் அவரிடம் ஸ்டாலின் நேரடியாக பேசி திமுகவில் இணைத்துள்ளார். இது குறித்து அதிருப்தி அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்போர் பட்டியல் பழனிசாமியிடம் உள்ளதா என்று தெரியவில்லை. ஆனால் அவரை சுற்றியுள்ள ஜால்ராக்கள் கொடுக்கும் பட்டியலை வைத்து கட்சியிலிருந்து நீக்கம், புதிய நிர்வாகிகள் நியமனம் என பல தவறுகளை பழனிசாமி செய்கிறார். இந்த சூழலில் அதிமுக அதிருப்தி நிர்வாகிகளின் பட்டியலை திமுக முக்கிய நிர்வாகிகள் ஸ்டாலின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அது போன்றவர்களை திமுக மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வாயிலாக ஸ்டாலின் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிறார். அவர் பேசும்போது உட்கட்சி பிரச்சினை வரத்தான் செய்யும், அது சரியாகிவிடும். அதற்காக திராவிட பாரம்பரியத்தை விட்டுக் கொடுத்து புதிய கட்சிக்கு செல்ல வேண்டாம், அங்கு உரிய மரியாதை இருக்காது. சமீப காலமாக அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சிக்கு சென்று அங்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னிலையில் கட்சியில் சேர்வது கவலையாக உள்ளது. அந்த கட்சி தலைவரை கூட பார்க்க முடியாத அவர்களுக்கு கட்சியில் என்ன மரியாதை கிடைக்கும்? இதை முதலில் உணர வேண்டும். அதிமுகவில் தொடர்ந்து இருங்கள். ஒருவேளை கட்சி மாறும் எண்ணம் இருந்தால், அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் திமுக பக்கம் வர வேண்டும். இங்கு உங்களை அரவணைக்க நான் தயார். நிச்சயமாக உரிய மரியாதை கிடைக்கும். அதிமுகவில் வகித்ததை போல நல்ல பதவி தேடி வரும். என்னை தாராளமாக நம்பலாம் என ஆறுதலாக பேசுகிறார். ஸ்டாலின் பேச்சிலிருந்து அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் அல்லது அக்கட்சி நிர்வாகிகள் தாய் கழகமான திமுகவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தெரிகிறது. அதிமுக மீது எதிரி கட்சியான திமுகவுக்கு இருக்கும் அக்கறை கூட பழனிசாமிக்கு இல்லாததுதான் மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது என்று அதிமுக அதிருப்தி நிர்வாகி தெரிவித்தார்.